என்னங்க ஆராத்திலாம் எடுக்குறாங்க. அதாவது கல்யாணம் ஆனுச்சுன்னா, புதுமண தம்பதிய வர வைக்கிறதுக்கும் ஆராத்தி எடுக்குறாங்க. குழந்தை பிறச்சுனாலும் ஆராத்தி எடுக்குறாங்க. அது ஏன், எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? அது இது பாருங்க, இந்த ஆராத்தி ஏன் எடுக்குறாங்கன்னா, ஆராத்தியில மஞ்சள், குங்குமம், சுண்ணாம்பு போட்டு அதில ஒரு வெத்தல வச்சு, கற்பூரத்த பருத்தி ஆராத்தி எடுப்பாங்க. ஆராத்தி எடுப்பாங்க. ஒரு சில சமயத்துல குங்குமம் கூட வைக்க மாட்டாங்க. மெயினா மஞ்சள், சுண்ணாம்பு கலந்து வெத்தல வச்சு சூடத்த பத்த வச்சு ஆராத்தி எடுப்பாங்க. அப்படி ஆராத்தி எடுக்கிறதுக்கு எதுக்குன்னு நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுவும் ஒரு அறிவியல் உண்மைதாங்க. என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, அந்த பொறந்த குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வரும்போது, அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அந்த தாய்மார்க்கு அந்த அம்மாவுக்கு கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய கிருமிகள் வந்து தொற்றுகளா இருக்கலாம். அப்படின்ற பட்சத்துல இந்த இந்த வந்துட்டு இந்த சுண்ணாம்புல வெத்தலை வைக்கிறோம் இல்லையா? அத வந்து அந்த வைக்கும்போது சூடத்த பத்துவோம். அப்படி பருத்தும்போது நம்ம ஆராத்தி எடுக்கும்போது, அந்த சூடம் எரியும்போது, அதில இருக்கிற கீழ இருக்க அந்த சுண்ணாம்பு ஆவியா மாறி அவங்க மேல படும். அப்படி படும்போது நோய் கிருமிகள் இருந்துச்சுன்னா, அது வந்து அழிஞ்சிருங்க. அதுக்காக தான் அந்த காலத்தில ஆராத்தி எடுத்தாங்க. அதேபோல புதுமண தம்பதிகள கூட்டிட்டு வரும்போது, கூட நெறைய பேர் வருவாங்க. அதுவும் பக்கம் இல்லங்க, தொலைவில இருந்தும் வருவாங்க. அப்படி தொலைவில இருந்து வரும்போது, அவங்களும் எல்லாம் கூட சேர்ந்து தான் நிப்பாங்க. அப்பயும் வந்துட்டு இதே மாரி தான் சுண்ணாம்பு ஆராத்தி எடுப்பாங்க. அந்த சூடத்த பத்த வச்சு எடுக்கும்போது சுத்துவாங்க. இப்படி சுத்துவாங்க. சுத்தும்போது அந்த சூடம் எரியும்போது எரிய எரிய அது மேல படுற ஆவி அவங்க மேல எல்லாம் படும். அவங்ககிட்டயும் நிறைய இடத்துல தொலைவில இருந்து வரதுனால நோய் தொற்று கிருமிகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எடுத்தாங்க. அப்படி படும்போது அந்த சுண்ணாம்பு படும்போது நோய் கிருமிகளாலேயும் தொற்று குறைஞ்சிரும், அழிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை எடுத்தாங்கங்க. இதுதான் உண்மையான காரணம் ஆராத்தி எடுக்கிறதுக்கு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா, அது ஒரு ட்ரெண்டிங்கா ஆயிருச்சு. ஆனா ட்ரெண்டிங்கா இருந்தாலும் பரவாயில்ல தானே! இதில ஒரு உண்மை இருக்குல்ல. இத வந்துட்டு யாரும் மறக்காதீங்க. சப்போஸ் யாராவது வந்தாங்கன்னா, கண்டிப்பா சந்தோஷமா அவங்கள பார்த்து எடுங்க. அது நம்மளுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. இது ஒரு என்ன சொல்றது? இது இந்த காலத்தில கூட நெறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் பண்ணாம இருக்காங்க. ஆனா அத பண்ணுங்க. பண்றவங்களையும் ஊக்குவிங்க. பண்றவங்களுக்கு கிஃப்ட் குடுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. இன்னும் நெறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.